வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் லலிதா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சின்ன சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க, அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழிலாக செய்துட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு தன்னால் முடிந்த அளவு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். தனக்கு வரக்கூடிய மருமகன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குணமுள்ளவராக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் போதுமானது. தினக்கூலியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் அக்கருடனும் பார்த்து கொண்டு புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கமலிங்க, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு ITI முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நீலகிரியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 5 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்க ஒரே பெண் மட்டும்தான். இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு சிறுவயதாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய ஒரே மகளுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது, குறைந்தளவு வசதி இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்னும் சிறப்பானது. தன்னுடைய மகளை அன்புடனும் அக்கருடனும் பார்த்துக்கொள்கிற நல்ல அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சௌஜன்யா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு CA முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ராசிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா மட்டும்தாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய நாட்களுக்கு முன்னாடி தாங்க இவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. திருமணமாகி 1 மாதத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுங்க. தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் குழந்தை தேவைக்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம். குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துட்டுருக்குங்க. தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய கணவருக்காக அனைத்து வசதிகளும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.